புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் கைவிடப்பட்ட திட்டங்களும் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தன திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 70 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவங்கப்பட்டது. இதற்கான விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினார். இதில் புதுச்சேரி மட்டும் 8242 நபர்கள் பகிர்ந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பயனடைந்து வந்த நிலையில் தற்போது மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த ஒரு திட்டங்களும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. சாலைகள் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்பொழுது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் நிதி உதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்றும் உறுதிபட கூறினார்.